சூப்பர் சிங்கர் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. சரண்ராஜ் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரன்னர் அப்லாம் வாங்கிட்டாரு. எப்படி ஜெயிச்ச பையன பத்தி அதிகமா எல்லாரும் பேசுறாங்களோ, அதே மாதிரி சரண பத்தி எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்கங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில சூப்பரா எல்லாம் போயிட்டுருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சரண்ராஜுடைய சின்ன வயசு கனவு அம்மா, அப்பாவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி குடுக்கணும் அப்படின்றது. ஸோ, இதுல என்னன்னா, மேடையில போயிட்டு மிஷ்கின் சொல்லியிருக்காராமா, சரண்ராஜ் அவர்கள் வீடு கட்டுறதுக்கு தனியா உதவி பண்றேன்னு. அதே மாதிரி பெர்சனலாவும் கூப்ட்டு அவர் நெறையவே அட்வைஸ் பண்ணியிருக்காரு. "இங்க பாரு, ப்ராப்பரான பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் யார் யாருடைய கான்டாக்ட் இருக்கோ எல்லாம் நான் தரேன். பண உதவி தேவைனாலும் உனக்கு நான் பண்றேன். நீ நல்லா பண்ணு. நீ வளர வேண்டிய பையன். குறிப்பா எல்லா செலிபிரிட்டீஸும் கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து மேடையில உனக்கு ஹெல்ப் பண்றேன். எதுனாலும் கூப்பிடு. என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு பேசுவாங்க. பேசிட்டு போனவகன்னு போயிருவாங்க. பெருசா யாரும் உதவிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா, சில சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்களுமே நடக்குதுன்றது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குங்க. குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சில விஷயங்கள், அதாவது மிஸ்கின் சாருக்கும், அந்த சரண்ராஜ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படின்றது அழகா இருக்கும். நெறைய திட்டுவாரு, கொஞ்சுவாரு, மிரட்டுவாரு. ஆனா, அந்த பையன் மேல நெறைய பாசமும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ஸ்கிட்டுக்காக ஒரு ஸ்கிரிப்ட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனா, அது அப்படி கிடையாது போல. அதுக்கு பதிலா அவங்க இது எல்லாத்தையுமே எமோஷனலாவும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க அழகாவும் இருந்திருக்கு. நெறைய பேருக்கு அது பார்க்கறதுக்கு ரசிக்கிற வண்ணமும் இருந்திருக்குன்னு நெனைக்கும்போது, நம்ம மனசுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. சரண்ராஜ் அவர்கள நெறைய பேருக்கு புடிக்கும். அந்த பையனுடைய சிம்ப்ளிசிட்டி, அந்த இன்னசென்ட் மாதிரி இருக்கிறது, பாடல் சூஸ் பண்றது, எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி அவங்க காம்போவும் நல்லா தான் இருக்கும். மிஷ்கின் சாருக்கும், அவருக்கும் இடையில இருக்க காம்போ. இப்போ சரண்ராஜ் வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பா மிஷ்கின் ஹெல்ப் பண்ணுவாருன்றது ஆணித்தனமா தெரிஞ்சிருச்சு. அந்த மனுஷன் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொன்னாருன்னா, கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அது மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்ட்டு உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.